இன்றைக்கு உலகம் சந்தித்து வரும் நோய்களில் மிகவும் முதன்மையானது டயபெட்டிஸ்னு அழைக்கப்படுற சர்க்கரை நோய். 1980ல் சுமார் 11 கோடி பேருக்கு மட்டுமே இருந்த இந்த நோய் இப்போ 2020ல் 46 கோடிக்கும் அதிகமான பேர் இதனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. உலக சுகாதார அமைப்பின் அறிக்கைப்படி சராசரியா உலகத்தில் உள்ள 11 பேர்ல ஒருத்தர் இந்த சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1990ல் 2.5 கோடி பேருக்கு மட்டுமே இருந்த இந்த நோய் இப்போ 2020ல் 7.5 கோடிக்கும் அதிகமான பேருக்கு இருக்கு. இதுல வணிக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் முன்னேற்றமடைந்த தமிழ்நாடு மற்றும் கேரளால தான் பரவல் பத்தின ஸ்டடீஸும் அதிகமா இருக்கு. இதனாலேயோ என்னவோ இதோடைய பரவல் விகிதமும் அதிகமா இருக்கு. சர்க்கரை நோய் மொத்தம் 3 வகைப்படும். டைப் 1, டைப் 2 மற்றும் பிரசவ காலத்துல வர்ற ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இதுல 90%க்கும் அதிகமான பேருக்கு டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் இருக்கும். இதுல ரொம்பவும் ஆபத்தானது பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான். முன்னாடி எல்லாம் டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டயக்னோஸ் பண்றது கிட்டத்தட்ட மரண தண்டனைக்கு சமமா இருந்துச்சு. ஆனா இந்த நிலைமையை மொத்தமா மாத்தின அந்த அற்புத மருந்து தான் இன்சுலின். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்சுலின்கிறது நம்ம உடம்புல இயற்கையாக உருவாகிற ஒரு மாலிக்யூல் தான். 1869ஆம் ஆண்டு பெர்லின் நகரை சேர்ந்த மருத்துவ மாணவரான பால் லாங்கஹான்ஸ் பேங்க்ரியாஸை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போ இதுக்கு முன்னாடி கவனிக்கப்படாத சில திசு கொத்துக்களை கவனிக்கிறாரு. இதோட வேலை என்னன்னு அப்போ கண்டுபிடிக்கப்படலை. எதுவார்ட் லகேஸும் பால் லாங்கஹான்ஸுடைய மகனான ஆர்கிபால் லாங்கஹான்ஸும் இதுக்கு உணவு செரிமானத்தில் தொடர்பு இருக்கலாங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த திசு கொத்துக்களுக்கு 1893ல் லகேஸ் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்னு பெயரிடுறாரு. 1889ல் ஆஸ்கர் மின்கோஸ்கியும் ஜோசப் வான்மரிங்கும் ஒரு நாயுடைய பேங்க்ரியாஸை ரிமூவ் பண்ணி ஆய்வு பண்ணுறாங்க. அப்போது அந்த நாயுடைய சிறுநீரில் சர்க்கரை இருந்துச்சு. இப்போ தான் முதன்முறையா பேங்க்ரியாஸுக்கும் சர்க்கரை நோய்க்கும் தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 1901ல் யூஜின் லின்சே ஓப்பிங்கிறவர் இந்த தொடர்பை ஐலட்ஸோட மட்டும் உறுதிப்படுத்துறாரு. அதாவது இந்த ஐலட்ஸ் அழிஞ்சா மட்டும்தான் டயபெட்டிஸ் வருதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. இதற்கு காரணமாக இருக்கிற அந்த மாலிகுலை பிரித்தெடுப்பதற்கான வேட்டை ஆரம்பமாச்சு. 1906ல் கியார்க் லூட்விக் ஜூல்ஸா அக்வஸ் பேங்க்ரியாட்டிக் எக்ஸ்ட்ராக்ட்ஸை பயன்படுத்தி நாய்களை ட்ரீட் பண்ணுறதுல பாதி வெற்றி அடைகிறார். ஆனால் இந்த ஆராய்ச்சி அவரால் தொடர முடியலை. இதை தொடர்ந்து 1911, 1912ல் சிகாகோ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஏர்னஸ்ட் ஸ்காட்டுங்கிறவர் இதே அக்வஸ் பேங்க்ரியாட்டிக் எக்ஸ்ட்ராக்ட்ஸை ட்ரை பண்ணுறாரு. சிறுநீரில் சர்க்கரை அளவு குறையிறதையும் நோட் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஆராய்ச்சியோட மதிப்பை அவருடைய டைரக்டருக்கு புரிய வைக்க முடியாதனால இதுவும் கைவிடப்படுது. 1915ல் ராக்ஃபெல்லர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஐஎஸ் கிளைனருக்கும் இதே மாதிரி முடிவு கிடைக்குது. ஆனால் முதலாம் உலகப் போர்னால இந்த வேலை தடைபடவே திரும்ப அவர் அதை தொடரலை. 1916ல் புக்காரெஸ்ட் நகரில் நிக்கோலாய பவுலஸ்கு வெற்றிகரமாக இந்த அக்வஸ் பேங்க்ரியாட்டிக் எக்ஸ்ட்ராக்ட்ஸை பயன்படுத்தி ஒரு நாயுடைய குளுக்கோஸ் லெவலை நார்மலைஸ் பண்ணுறாரு. போர் முடிஞ்சு வேலைக்கு திரும்பினவர் 1921ல் ரிசர்ச் ஆன் த ரோல் ஆஃப் த பேங்க்ரியாஸ் இன் ஃபுட் அசிமுலேஷன்ங்கிற பேரில் பேப்பரும் வெளியிடுறாரு. இப்படி இருக்கும்போ 1909ல் ஜான் டி மேயர் இந்த மாலிகுலுக்கு ஆன்சுலின்ங்கிற பேரை முன்வைக்கிறாரு. இது தெரியாமல் எட்வர்ட் ஆல்பர்ட் ஷார்பி ஷேஃபருங்கிறவர் 1913ல் கொடுத்த ஒரு ஸ்பீச்சில் இன்சுலின்ங்கிற பேரை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனாலும் இந்த மாலிகுலை தனிமைப்படுத்துறது இன்னும் நடந்த பாடில்லை. 1920ல் கனடாவை சேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணரான ஃப்ரெட்ரிக் பேண்டிங்க்கு ஒரு ஐடியா தோணுது. பேங்க்ரியாஸுக்கு பிளட் சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரீஸில் இந்த ஐலட்ஸுக்கு போகிறத மட்டும் விட்டு வச்சுட்டு மிச்சம் இருக்கிற ஆர்ட்ரீஸை கெட்டி வச்சுட்டோன்னா சுற்றி இருக்கிற திசுக்கள் எல்லாம் இறந்ததுக்கப்புறம் ஐலட்ஸை மட்டும் தனியாக ஐசோலேட் பண்ணி அதோடைய செக்ரீஷன்ஸை தனிமைப்படுத்தி சுத்தமான இன்சுலின் எக்ஸ்ட்ராக்டை எடுக்கலான்னு நினைக்கிறாரு. 1921ல் பேண்டிங் இந்த ஐடியாவை எடுத்துட்டு டொராண்டோ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஃபிசியாலஜி ப்ரொஃபஸரான ஜேஆர் மெக்லோட சந்திக்க போகிறாரு. அவர் இவருக்கு தேவையான லேப் ஃபெசிலிட்டிஸையும் கொடுத்து துணைக்கு 2 யூஜி ஸ்டூடெண்ட்ஸையும் கொடுக்குறாரு. ஆனால் பேண்டிங்க்கு ஒருத்தர் தான் தேவைப்படுது. இதனால அந்த 2 யூஜி ஸ்டூடெண்ட்ஸான சார்லஸ் பெஸ்ட்டும் கிளார்க் நோபலும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் யார் போகலாங்கிறதுக்கு டாஸ் போடுறாங்க. இதில் பெஸ்ட் ஜெயிக்கவே அவரே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போகிறாரு. ஆனால் பேண்டிங் ஒருத்தரே இருக்கட்டும்னு ஆசைப்பட்டதுனால நோபலுடைய பெர்மிஷனோட பெஸ்ட்டே அசிஸ்டண்ட்டாக கண்டினியூ பண்ணுறாரு. இந்த ஒரு சின்ன முடிவுனால நம்ம நோபல் பரிசையை இழக்க நேரிடுது. சரியா 30 ஜூலை 1921ல் பேண்டிங் மற்றும் பெஸ்ட் வெற்றிகரமாக இந்த ஐலட்ஸில் இருந்து ஐலட்டின்கிற எக்ஸ்ட்ராக்டை எடுக்கிறாங்க. இதை சர்க்கரை நோய் இருக்கிற நாய்க்கு இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கும்போது 1 மணி நேரத்தில் 40% அளவுக்கு சர்க்கரை அளவு குறையுது.
இந்த வெற்றியை தொடர்ந்து மெக்லோட் இவங்களுக்கு சேலரியும் கொடுத்து மேம்பட்ட ஆராய்ச்சி வசதிகளையும் கொடுக்குறாரு. அதே வருஷம் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் ப்ரைவேட்டாக இவங்க ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணவும் உதவுறாரு. ஆனால் இந்த ஐசோலேஷன் ப்ராசஸ் ரொம்பவும் டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. இதனால பேண்டிங்க்கு இன்னொரு ஐடியா தோணுது. அதாவது நாய்களுக்கு ஆர்ட்ரிஸை கட் ஆஃப் பண்ணி சுற்றி இருக்கிற திசுக்கள் இறக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி திரும்ப டக்டை டை ஆஃப் பண்ணி அதிலிருந்து இன்சுலின் எக்ஸ்ட்ராக்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு வாரக்கணக்கில் வெயிட் பண்ணுறதை விட செரிமான சுரப்பிகள் இன்னும் டெவலப் ஆகாத சிசுவில் இருக்கிற கண்ணுக்குட்டியோட பேங்க்ரியாஸில் இருந்து இன்சுலின் எடுக்கலாங்கிறது தான் அது. இப்படி இருக்கும்போது டிசம்பர் மாதத்தில் தண்ணிக்கு பதிலாக ஆல்கஹாலை பயன்படுத்தி டைரெக்டாக பீஃபில் இருந்தே இன்சுலினை பிரித்தெடுக்க இவங்களால முடியுது. இதை தொடர்ந்து மெக்லோட் அவருடைய லேபில் உள்ள மற்ற எல்லா ஆராய்ச்சிகளையும் கைவிட்டுட்டு இன்சுலினை சுத்தகரிக்கிறதுல முழு கவனத்தையும் செலுத்துறாரு. இதற்காக பயோகெமிஸ்டான ஜேம்ஸ் கோலிப்பையும் உதவிக்கு அழைக்கிறாரு. ஒரு மாதத்துக்குள்ள இந்த டீம் கிளினிக்கல் ட்ரையல்ஸுக்கு தயாரானாங்க. சரியா ஜனவரி 11, 1922 அன்னைக்கு டொராண்டோ ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் சர்க்கரை நோயால் உயிருக்கு போராடிட்டு இருந்த 14 வயது சிறுவனான லியோனார்ட் தாம்சனுக்கு முதல் இன்சுலின் இன்ஜெக்ஷனை கொடுக்குறாங்க. ஆனால் அது மிகவும் தூய்மையற்றதாக இருந்ததால் சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்படவே மேற்கொண்டு போட இருந்த இன்ஜெக்ஷனை நிறுத்துகிறாங்க. அடுத்த 12 நாட்களுக்கு நம்ம கோலிப் ராப்பகலாக வேலை செஞ்சு இதை பியூரிஃபை பண்ணுறாரு. ஜனவரி 23 இன்சுலினோட செகண்ட் டோஸ் கொடுக்குறாங்க. அது எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் சக்ஸஸ் ஆகுது. இதை தொடர்ந்து அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரியான சார்லஸ் எவான்ஸ் ஹியூக்ஸோட மகளான எலிசபெத் ஹியூக்ஸுக்கு கனடாவிலேயே ட்ரீட் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் முதலாக டாக்டர் ஜான் ரால்ஸ்டன் வில்லியம்ஸ் டொராண்டோவில் இருந்த நியூயார்க்குக்கு இன்சுலினை இம்போர்ட் பண்ணி ஜேம்ஸ் டி ஹேவன்ஸுங்கிறவருக்கு ட்ரீட் பண்ணுறாரு. ஆனால் கோலிப்புக்கும் பேண்டிங் மற்றும் பெஸ்ட்டுக்கும் இடையில வாய்க்கா தகராறுனால கோலிப் சீக்கிரமே இந்த ப்ராஜெக்டை விட்டு வெளியேறாரு. இதனால இவங்க ப்ரொடக்ஷன்ஸ் அதிகரித்தாலும் அவங்க தயாரிப்பு என்னவோ இன்னும் தூய்மையற்றதாக தான் இருந்துச்சு. இதனால ஏப்ரல் மே மாதத்தில் இவங்களுக்கு ஏற்கனவே உதவ முன் வந்த எலி லிலிங்கிற கம்பெனியோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. லிலியோட ஹெட் கெமிஸ்டான ஜார்ஜ் பி வால்டன் ஐசோ எலக்ட்ரிக் பிரசிபிடேஷனுங்கிற ஒரு சுத்திகரிப்பு முறையை கண்டுபிடிக்கிறாரு. இதை பயன்படுத்தி இவங்களால மிகவும் சுத்தமான இன்சுலினை தயாரிக்க முடிஞ்சுது. வெகு விரைவிலேயே இதை பொதுமக்களுக்கு விற்பனைக்கும் எடுத்துகிட்டு வர்றாங்க. இதுக்கு இவங்க தன்னிச்சையாக இன்சுலின்கிற பேரையும் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. 1922 இறுதி நாட்களில் பேண்டிங், பெஸ்ட், மெக்லோட், கோலிப், எலி லிலி கம்பெனி எல்லாருக்கும் மத்தியில் பேட்டன்ட்டுக்கான மிகப்பெரிய பதற்றம் நிலவிச்சு. ஆளாளுக்கு நான் தனியாக பேட்டன் போட போகிறேன்னு கிளம்ப ஒரு வழியாக ரொம்பவும் நல்ல ஒரு முடிவாட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவுடைய பேரில் வெறும் $1 அமெரிக்கன் பேட்டன் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. இந்த வேர்ல்ட்ஸ் ஒர்க்குங்கிற மந்த்லி மேகசின் இதை எ ஸ்டெப் ஃபார்வர்ட் இன் மெடிக்கல் எத்திக்ஸ்னு பாராட்டிச்சு. இப்போ இருக்கிற மருந்து விலையெல்லாம் பார்க்கும்போது இவங்க எடுத்த இந்த முடிவானது ரொம்பவும் பாராட்டுக்குரியது. எலி லிலி கம்பெனி அவங்களுடைய சுத்தகரிப்பு முறையை தனியாக பேட்டன் பண்ண முற்பட்டாங்க. இதனால நான் கமர்ஷியல் பப்ளிக் ஹெல்த் ஆர்கனைசேஷனான கொனாட் லெபார்டரிஸோட அசிஸ்டன்ட் டைரக்டரான ராபர்ட் டெஃப்ரீஸ் ஒரு பேட்டன் பூலிங் பாலிசியை அறிமுகப்படுத்துகிறாரு. இதனால இன்சுலின் தயாரிக்கிறவங்க எல்லாரும் எந்த ஒரு புதிய முன்னேற்றமாக இருந்தாலும் மக்கள் நலனுக்காக அதை ஃப்ரீயாக ஷேர் பண்ணணுங்கிற நிலைமை வந்துச்சு. ஆனால் மக்கள் நல்லா இருந்தால் தான் யாருக்கும் பிடிக்காத இந்த நிலைமை சீக்கிரமே மாறிச்சு. இதுவரைக்கும் மிருகங்களிலிருந்து மட்டுமே இன்சுலின் பெறப்பட்டு வந்துச்சு. 1926 ஜான் ஜேக்கப் ஏபல் முதலாக இன்சுலினை கிறிஸ்டலைன் ஃபார்மில், அதாவது படிக வடிவத்தில் தயாரிக்கிறாரு. இன்சுலினுடைய புரதத்தன்மை 1935 உறுதி செய்யப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து இதோடைய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சி மும்முரமாக நடந்துச்சு. 1951 ஃப்ரெட்ரிக் சாங்கர்ங்கிறவர் இதோடைய கம்ப்ளீட் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ், அதாவது பிரைமரி ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறாரு. இதை தொடர்ந்து மிட் 1960s பிட்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பனையோட்டிஸ் கட்சயானிஸும் RWTCH ஆஹன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஹெல்முட் ஜானும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஆனால் வேற இடத்துல முதல் சிந்தட்டிக் இன்சுலினை தயாரிக்கிறாங்க. இந்த இன்சுலினுடைய கம்ப்ளீட் 3D ஸ்ட்ரக்சரை டோரத்தி ஹாட்ஜ்கின்ஸுடைய எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி மெத்தட் மூலமாக 1969 உறுதி செய்கிறாங்க. இந்த இன்சுலின் மொத்தம் 51 அமினோ ஆசிட்ஸ் கொண்டது. இதில் A செயினில் 21 அமினோ ஆசிட்ஸும் B செயினில் 30 அமினோ ஆசிட்ஸும் இருக்கும். இந்த 2 செயினையும் இணைக்கிற மாதிரி 2 இன்டர்செயின் டைசல்ஃபேட் பிரிட்ஜஸ் A7B7 மற்றும் A20B19 பொசிஷன்ஸில் இருக்குது. A4க்கும் A11க்கும் இடையில ஒரே ஒரு இன்ட்ராசெயின் டைசல்ஃபேட் பிரிட்ஜும் இருக்குது. இது உடம்புல ஹெக்ஸாமர், அதாவது 6 இன்சுலின் மாலிகுலை கொண்ட ஒரு யூனிட்டாக ஸ்டோர் ஆகுது. இந்த 6 மாலிகுல்ஸும் 3 டைமராக ஒன்னோட ஒன்று பின்னப்பட்டு ஒரு ஜிங்க் ஆட்டத்தோட காம்ப்ளெக்ஸ் ஆகி இருக்கும். இதுக்கப்புறம் 1978 எஷெரிஷியா கோலிங்கிற நுண்ணுயிரியை பயன்படுத்தி மரபணு மாற்றத்தால் உருவான முதல் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்
ஹியூமன் இன்சுலினை பெக்மன் ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த ஆர்தர் ரிக்ஸ் மற்றும் இட்டகூரா கீச்சியும் ஜீனன்டெக் நிறுவனத்தைச் சேர்ந்த ஹெர்பர்ட் போயரும் தயாரிக்கிறாங்க. எலி லிலி பார்ட்னராக இருந்த ஜீனன்டெக் நிறுவனம் முதல்ல ஹிமுலின்கிற பேரில் 1982 இதை மார்க்கெட் பண்ணுறாங்க. இப்போ உலகத்தில் பெரும்பாலான இடத்துலையும் இந்த பயோசிந்தட்டிக் ரீகாமினன்ட் இன்சுலினும் இதோடைய அனலாக்ஸும் தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த இன்சுலினுடைய பி செயின்ல ஈஸியாக மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாங்கிறதுனால லிஸ்பாட், ப்ளூலிசின்னு பலவிதமான இன்சுலின் அனலாக்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஆனால் இதோடைய பேட்டன் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பண்ணப்பட்டதல்ல. இதனால ஃபார்மா கம்பெனிஸ்க்கு இதில் பணம் கொட்டுன்னு கொட்டுது. எந்த விதமான ரெகுலேஷன்ஸும் இல்லாத அமெரிக்காவில் 3 ml லிஸ்ப்ரோவுடைய விலையை பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வரைக்கும் இருக்குது. இதே அமெரிக்காவுக்கு பக்கத்து நாடான கனடாவில் சுமார் 700 ரூபாய் மட்டும்தான். இதே இந்தியா, இங்கிலாந்து, ஜப்பான் போன்ற நாடுகளில் இதோடைய விலை வெறும் 400 ரூபா அளவுக்கு தான் இருக்குது. இன்சுலினுக்காக மட்டும் 3 நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கு. 1923 ஃப்ரெட்ரிக் பேண்டிங் மற்றும் ஜேஆர் மெக்லோடுக்கு இன்சுலினை பிரித்தெடுத்ததற்காக நோபல் பரிசு கிடைச்சது. பேண்டிங் தனக்கு கிடைச்சதுல பாதிய பெஸ்ட் கூடையும் மெக்லோட் தனக்கு கிடைச்சதுல பாதிய கோலிப் கூடையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் ஒரு சாதா டாஸில் தோத்ததுனால நோபலுக்கு நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு போச்சு. இதை தொடர்ந்து 1955 இன்சுலினுடைய பிரைமரி ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சதுக்காக ஃப்ரெட்ரிக் சாங்கருக்கும் இன்சுலின் ரத்த அளவுகளை டிடெக்ட் பண்ண பயன்படுற ரேடியோ இம்யூனோ அசேங்கிற மெத்தடை கண்டுபிடிச்சதுக்காக ரோசலின் சுஸ்மன் யாலோவுக்கு 1977 நோபல் பரிசு கிடைக்குது. இப்போ சொல்லுங்க, 5000 ரூபாய்க்கு இன்சுலின் கிடைக்கிற USA பெருசா இல்லை வெறும் 400 ரூபாய்க்கு கிடைக்கிற நம்ம இந்தியா பெருசா? கூடி சீக்கிரம் பார்ப்போம்.